வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம பலரோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. ஆமாங்க, தமிழ்நாடு நகைக்கடன் தள்ளுபடி திட்டம். அத பத்தி தான் ஆழமா முழுசா அலச போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி மனசுல ஓடிட்டு இருக்கும். நான் வச்சிருக்கிற 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா இல்லையா? அதுவும் 2026ல புதுசா ஒரு திட்டம் வருதுன்னு ஒரே பேச்சா இருக்கே. அதனால அந்த கேள்வி இன்னும் சூடு பிடிச்சிருக்கு. முதல்ல இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போமா? எல்லாம் ஆரம்பிச்சது 2021 தேர்தல்ல கொடுத்த ஒரு மெகா வாக்குறுதியிலிருந்து தான். கேக்குறதுக்கே ரொம்ப சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா இருந்துச்சு அந்த வாக்குறுதி. தமிழ்நாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் நடந்ததே வேற. நிஜம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. தள்ளுபடி கிடைக்கும்னு நம்பின பல பேருக்கு கடைசில கிடைச்சது பெரிய ஏமாற்றம் தான். இப்ப பாருங்க, வாக்குறுதிக்கும் யதார்த்தத்துக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம்னு. ஒரு பக்கம் 5 சவரன் வரைக்கும் எல்லாருக்கும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனா நிஜத்துல ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், சின்ன சின்ன விதிகள்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃபைன் பிரிண்ட் தான் பல பேரோட கனவை கலைச்சது. சரி, அப்போ என்னென்ன தவறுகள் செஞ்சாங்கன்னு பாப்போம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த முறை நாம ஜாக்கிரதையா இருக்கலாம். பாருங்க, ஒரே குடும்பத்துல அப்பா பையன் 2 பேரும் கடன் வாங்குறது, நம்ம ஊர்ல பேங்க் இருக்க பக்கத்து ஊர் பேங்க்ல போய் கடன் வாங்குனது, கரெக்டா 40 கிராம் வைக்காம ஒரு குண்டுமணி அதிகமா வச்சது கூட தப்பாயிடுச்சு. அட, இந்தியன் பேங்க் மாதிரி பொதுத்துறை வங்கிகள்லயும் தள்ளுபடி உண்டுன்னு தப்பா நினைச்சவங்களும் உண்டு. எல்லாத்துக்கும் மேல மார்ச் 31, 2021ன்னு ஒரு கடைசி தேதி வச்சாங்க பாருங்க. அத தவறு விட்டவங்க கதை முடிஞ்சது. அப்போ தகுதி பெற என்னதான் ரூல்ஸ்? இத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம். மனசுல பதிய வச்சுக்கோங்க. 5 சவரன் கிராம் கணக்குல சொன்னா கரெக்டா 40 கிராம். இதுக்கு மேல 1 மில்லிகிராம் தங்க அதிகமா இருந்தாலும் உங்க மொத்த கடனும் தள்ளுபடி லிஸ்ட்ல இருந்து தூக்கப்படும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அடுத்த முக்கியமான ரூல், இந்த தள்ளுபடி எல்லா பேங்க்குக்கும் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற கூட்டுறவு வங்கிகள், அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், இந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல வாங்கின கடனுக்கு மட்டும்தான். அடுத்து, ஒரு குடும்பத்துக்கு ஒரு தள்ளுபடின்றது ரொம்ப முக்கியமான விதி. இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? உங்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டையும் வச்சு செக் பண்ணுவாங்க. சோ ஏமாத்தவே முடியாது. அதே மாதிரி நீங்க உங்க ஏரியால இருக்கிற கூட்டுறவு வங்கியில தான் கடன் வாங்கியிருக்கணும். உங்க ரேஷன் கார்டு ஒரு ஊர்ல இருக்கு, நீங்க வேற ஊர் பேங்க்ல கடன் வாங்கியிருந்தா அதுவும் ரிஜெக்ட் ஆயிடும். சரி, தள்ளுபடிய பத்தி பேசுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நகைக்கடன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா கடனை கட்ட தவறினா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேரு தான் லோன் டு வேல்யூ ரேஷியோ, அதாவது LTV. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கொண்டு போற தங்கத்தோட முழு மதிப்புக்கும் பேங்க் கடன் கொடுக்காது. அதோட மதிப்புல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் கொடுக்கும். நம்ம ஊர்ல இது பொதுவா 75%. இத ஒரு உதாரணத்தோட பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். உங்க தங்கம் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதுன்னு வச்சுக்கோங்க. பேங்க் உங்களுக்கு 75,000 ரூபாய் கடன் கொடுக்கும். மீதி 25,000 ரூபாய பேங்க் தன்னோட மார்ஜினா, அதாவது ஒரு பாதுகாப்பு நிதியா வச்சுக்கும். ஏன்னா தங்க விலை திடீர்னு குறைஞ்சா சமாளிக்கணும் இல்லையா? ஒருவேளை வட்டியோ அசலோ 1 வருஷமா கட்டாம விட்டுட்டா என்னாகும்? பேங்க் சும்மா இருக்காது. முதல்ல உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கும் நீங்க பதில் சொல்லலன்னா பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. அப்பவும் நீங்க கட்டலன்னா உங்க நகைய பொது ஏலத்துல விட்டுடுவாங்க. யார் அதிகமா கேக்குறாங்களோ அவங்களுக்கு நகை போயிடும். சரி, போனது போகட்டும். இப்போ 2026 தேர்தல் வருது. ஒருவேளை அப்போ ஒரு புது தள்ளுபடி திட்டம் வந்தா அதுக்கு நாம இப்போ இருந்தே எப்படி தயாராகிறதுன்னு பாப்போம். நமக்கு கிடைச்ச தகவல் படி அரசியல் கட்சிகள் இப்பவே 2026 தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா ஏழைங்க, சிறு விவசாயிகள், யார் யாரெல்லாம் கடன் வச்சிருக்காங்கன்னு ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். எதுக்குன்னு நீங்களே யூகிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போறதுதான் இந்த முழு விளக்கத்தோட கிளைமேக்ஸ். உங்களுக்கான செக்லிஸ்ட் இது. 2021 அனுபவத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடம் இது. உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, முக்கியமா ஒரிஜினல் கடன் ரசீது. ஆமாங்க, ஒரிஜினல் தான் வேணும், ஜெராக்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இதையெல்லாம் இப்பவே ஒரு ஃபைல் போட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் கடைசி நேரத்துல அலைய வேண்டி இருக்காது. இப்ப கடைசியா ஒரு கேள்வி. இந்த மாதிரி தள்ளுபடி திட்டங்கள் எல்லாம் உண்மையிலேயே நமக்கு உதவுறதுக்காக கொண்டு வர்றாங்களா? இல்ல நாம எவ்வளவு கவனமா விழிப்பா இருக்கோன்னு டெஸ்ட் பண்றதுக்காக கொண்டு வர்றாங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.